Hi, myself Sri Tarshini. I am Sashikala. Myself Rahavi. Na Yash Shankari. Currently pursuing first year Bachelor degree of Computer Science, specialization with Artificial Intelligence. Sri GVG Vishalakshi College for Women. So AI technology அப்படிங்கிறது வேர்ல்ட்வைடாக வந்து இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ AI கோர்ஸில் வந்து என்னென்ன அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் சம்மரைஸில் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை சார்பில் உயர்கல்விக்கான வழிகாட்டி. லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து AI கோர்ஸ் படிக்கலாம், அவங்க ஹையர் செகண்டரி லெவலில் ஃபஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து மேண்டேட்ரியாக அவங்க அந்த குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் AI கோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ண முடியும். AI கோர்ஸில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பாங்க, அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் தான் அவங்க படிப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜாவா படிப்பாங்க, C++ படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேசிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. பட் ஏஐயில் வந்து என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொன்னால், ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது லேட்டஸ்ட் பேப்பர்ஸ், லேட்டஸ்ட் கான்செப்ட் பேப்பர்ஸ் வந்து அவங்க படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா, பிளாக் செயின் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், ஐஓடி, ரொபோட்டிக்ஸ், தென் அதுக்கப்புறம் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் போத் தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அவங்க வந்து கற்றுப்பாங்க. ப்ராக்டிக்கல் வே அப்படின்னு சொன்னால் என்ன, தே ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக வந்து அவங்க லேபில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கான அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி ஏஐ லேப்ஸ் வந்து நம்ம காலேஜில் இங்கே ஏஐ கோர்ஸுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பிஎஸ்சி சிஎஸ் ஏஐ கோர்ஸ் இஸ் இன்டகிரேட்டட் வித் ஐபிஎம் அண்ட் கோபிராண்டட் வித் ஐபிஎம். அப்படின்னா ஐபிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிஎஸ்சி சிஎஸ் ஏஐ கோர்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி அவங்க வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ், ஐஓடி, டேட்டா சயின்ஸ், தென் க்ளவுட் கம்ப்யூட்டிங், டிசைன் திங்கிங், SPSS மாடுலர். ஸோ இந்த மாதிரியான நிறைய அட்வான்ஸ்டு கோர்சஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரி ரெடி கோர்சஸ். அதாவது இண்டஸ்ட்ரி ரெடி கோர்சஸ்னால் என்னென்னா, இப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஏஐ ரிலவெண்ட்டாக என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரெண்டில் இருக்கிற ஃபீல்டு நம்மளுக்கு தேவையோ ஸோ அந்த மாதிரியான கோர்சஸை வந்து தே ஆர் ப்ரொவைடிங். அதுக்கான ட்ரெயினர்ஸும் வந்து இங்கேயே காலேஜ்லேயே வந்து தே கேன் ப்ரொவைட் ட்ரைனிங் போத் இன் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஏஐ டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இப்போ வந்து ரெகுலராக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமில் படிக்கிறாங்க. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ அல்லது ஒரு என்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் எப்படி ஒரு டெவலப்பராகவோ அனலிஸ்டாகவோ டெஸ்டிங் ஃபீல்ட்லேயோ ஜாப் கிடைக்குதோ ஸோ அதே மாதிரி ஏஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நார்மலான டெவலப்மெண்ட் டீமில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எம்என்சி கம்பெனிஸில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ ஒரு ஏஐ ரோலாக அவங்க ப்ளே பண்ணணும், ஏஐ எக்ஸ்பர்ட்டாக வந்து அவங்க ஒரு ஜாபில் அவங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ்க்கான ஜாப் ரோல் அப்படிங்கிறது தனியாக வந்து தே ஹேவ் ஃபிக்ஸ்ட். ஸோ அதில் வந்து அவங்க என்ன மாதிரியான ரோல் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னா, ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், எம்எல் என்ஜினியர், தட் இஸ் மெஷின் லேர்னிங் என்ஜினியர், ரொபோட்டிக்ஸ் ஃபீல்டில், ஐஓடி ஃபீல்டில், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயும் வந்து ஏஐக்கு ரிலவெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்டிஓ, இஸ்ரோ, தென் அது ரிலவெண்ட்டான சைபர் செக்யூரிட்டி க்ரைம் ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயும் வந்து நிறையா ஏஐ அனலிஸ்ட்டுக்கான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி தர்றாங்க. அதுக்கான ஜாப் ரோல்ஸும் இப்போ வந்து நிறையா க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ரீ ஜிவிஜி விஷாலாட்சி காலேஜ் ஃபார் உமனில் யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் 12th படிக்கும்போது ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்தேன். ஆனால் காலேஜுன்னு வந்ததுக்கப்புறம் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வந்தேன். பட்
எங்களுக்கு டீச் பண்ண மேம் எங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத கிளியராக சொன்னாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்துட்டு ஒரு மிஷினை எப்படி ஹியூமன் லெவலில் யோசிக்க வச்சு அதுக்கிட்டேருந்து ஒர்க் வாங்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாங்கள் செம் 1ல் பைத்தான் அப்படின்ற ஒரு கோர் படித்தோம். செம் 2ல் டிசைன் திங்கிங் அப்படின்ற ஒரு கோர் படித்தோம். பைத்தான் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை 1 by 1 அசைன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் மூலிமா ஆட்டோமேட்டிக்கலி அசைன் பண்ணுறது தான் பைத்தானுடைய ஒர்க். டிசைன் திங்கிங் அப்படின்றது ஒரு குரூப் டீம் ப்ராஜெக்ட். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நாங்களே யூசரை இன்டர்வியூ எடுத்து நாங்களே அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட் கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுற ஆப் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மூலிமா படித்தவங்களும் படிக்காதவங்களும் அவங்களுக்கான லொக்கேஷன்ஸ் தேடி அவங்க போய்க்க முடியும். இதுதான் டிசைன் திங்கிங். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய செஷன்ஸ் வந்து ஐபிஎம்லேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஐபிஎம் கம்பெனி இஸ் த ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எம்என்சி கம்பெனி. ஏஐ கோர்ஸ் வந்து ஐபிஎம் கம்பெனி கூட இன்டெகிரேட் ஆன கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎம் கம்பெனிலேருந்து டேரெக்டாக வந்து நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதனால் நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். நிறையா வெளி கோர்சஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. செஷன்ஸ் வந்து ஐபிஎம் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த செஷனில் ஒன்று தான் பவர் பிஐ. பிஃபோர் பவர் பிஐ செஷன் வந்து எனக்கு பவர் பிஐ பற்றி ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனால் ஆஃப்டர் பவர் பிஐ செஷன் வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. பவர் பிஐ எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளம் நமக்கு இப்போ ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமில் எப்படி பவர் பிஐ டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போ பவர் பிஐ யூஸ் பண்ணோம்னா அதில் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் வந்து ஹையாக சேலாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் லோவாக சேலாக இருக்குது எல்லாமே வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஒன்று கிடைச்சதா வந்து நேஷ்னல் லெவல் ஹேக்கத்தான். அந்த ஹேக்கத்தானை கனெக்ட் பண்ணது வந்து ஐபிஎம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பூட் கேம்ப் வந்து வச்சாங்க. அந்த பூட் கேம்ப்க்கான ட்ரைனிங்கும் வந்து ஐபிஎம்லேருந்தே வந்து கனெக்ட் பண்ணாங்க. அந்த பூட் கேம்பில் நான் செலக்ட் ஆகி சூரத்தில் நடக்கக்கூடிய நேஷ்னல் லெவல் ஹேக்கத்தானுக்கு வந்து நான் செலக்ட் ஆகி அங்கே போய் டேரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சான்ஸும் எனக்கு வந்து கிடச்சிது. அங்கே போனதுக்கப்புறம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. பிஃபோர் ஹேக்கத்தான் அப்படிங்கிறது கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஹேக்கத்தானே வந்து இதுதான் நான் வந்து சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஹேக்கத்தான் பற்றி ஒரு நாலேஜுமே எனக்கு கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தானும் கூட. அங்கே போய் ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் ஹேக்கத்தான் நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் நிறையா கம்யூனிகேஷன் வந்து எனக்கு கிடச்சிது. நிறைய புதுசாக யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசுவோம். நிறையா வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அங்கேருந்து. இப்போ எனக்கு பிஃபோர் ஹேக்கத்தான் இந்த என்னோட நிறையா மிஸ்டேக்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஹேக்கத்தான் வந்து நான் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய மிஸ்டேக்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் வந்து சரி பண்ணி இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் வந்து என்னோடய கரியரில் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். நான் என்னோடய 11th 12th எடுத்த கோர்ஸ் வந்து பயோமேக்ஸ். பட் நான் இங்கே எடுத்த கோர்ஸ் வந்து சிஎஸ்ஏஐ. எனக்கு உள்ளே வரும்போது நம்ம அதை பற்றி ஒன்றுமே நாலேஜ் கிடைக்காம உள்ளே வரும்போது ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதே போல் தான் எனக்கும் இருந்துச்சு. எப்படி நம்ம படிக்க போகிறோம் இதை பற்றின ஒரு நாலேஜுமே எனக்கு கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் கூட நான் இதை நான் படிக்கவே கிடையாது. ஆனால் இது உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பயத்தோடு தான் நான் எடுத்தேன். பயத்தோடு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய டவுட்ஸ் வந்தது. ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எப்போ எந்த டவுட் கேட்டாலுமே வந்து எனக்கு வந்து பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னாங்க. அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும் போது இன்னுமே நமக்கு வந்து அதோட ஆர்வங்கள் வந்து அதிகமாகும். அது போல் தான் எனக்கும் வந்து இவங்க கேட்க ஆன்சர் வந்து பொறுமையாக நிதானமாக எனக்கு சொல்லும் போது எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது. அதனால எனக்கு இன்னுமா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாச்சு. நான் இது மட்டும் இல்லை, நான் ஒரு என்சிசி கேடட்டாகவும் இருக்கேன். இப்போ நான் என்சிசியையும் என்னோட ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது என்னோட டீச்சர்ஸ். இப்போது நான் இந்த காலேஜ் விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் டெவலப்பராக தான் வெளியே போவேன். I chose AI because AI is shaping the world and I want to be a part of this change. And it's really very interesting to see how technology and automation solving the real world problems. கோர்ஸு கீழே பார்த்தோன்னா அது எந்த காலேஜில் இருக்குது, ப்ளஸ் அந்த காலேஜோட அட்மிஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும்.